ஒரு காலத்துல செல்வச் செழிப்போடு இருந்த ஒரு வணிகன் இருந்தான். அவனுக்கு நிறைய பணம் இருந்தது. ஆனா மத்தவங்களுக்கு உதவுற மனசு அவன்கிட்ட கொஞ்சமும் இல்ல. அவனுடைய செல்வம் அவனை புகழோடு வாழ வைக்கல. அதே ஊர்ல சுந்தரம்னு ஒரு சாதாரண மனிதர் இருந்தாரு. அவர் பெரிய பணக்காரர் இல்ல. ஆனா தினமும் தன்னோட வருமானத்துல ஒரு சிறு பகுதியை எடுத்து கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். அதோட யாருக்காவது ஒரு உதவி தேவைன்னா உடனே ஓடி போய் நிப்பார். அதனால சுந்தரத்துக்கு அந்த ஊர் மக்கள் மத்தியில ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வணிகனோட கப்பல் கடல்ல மாட்டிக்கிச்சு. அவரோட செல்வம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவர் கஷ்டப்பட்டு ஊருக்கு திரும்பி வந்தாரு. அப்போ அந்த வணிகனுக்கு யாருமே உதவ வரல. ஏன்னா அவர் யாருக்குமே எந்த உதவியும் செஞ்சதில்ல. அந்த சமயத்துல சுந்தரம் இந்த வணிகனோட நிலைமைய பார்த்து வருத்தப்பட்டார். உடனே சுந்தரம் ஊர் மக்கள் கிட்ட போய், இந்த வணிகன் எவ்வளவுதான் சுயநலமா இருந்திருந்தாலும் அவர் இப்போ கஷ்டத்துல இருக்காரு, அவருக்கு நாம தான் உதவி செய்யணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் உதவி திரட்டினார். சுந்தரத்தோட பேச்சை கேட்டு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த வணிகனுக்கு ஒரு சிறிய கடையை தொடங்க உதவி செஞ்சாங்க. அப்போதான் அந்த வணிகனுக்கு புரிஞ்சுது, தான் இவ்வளவு காலம் சேர்த்து வச்ச பணத்தை விட சுந்தரம் கொடுத்த உதவியும் அவர் சம்பாதிச்ச நல்ல பேரும் தான் புகழ், வாழ்க்கைக்கு உண்மையான பயன்னு. அந்த வணிகனும் மனம் திருந்தி அன்றிலிருந்து தன்னால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு சென்று புகழோடு வாழ ஆரம்பிச்சார். திருக்குறள்: ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்ல உயிர்க்கு. பொருள், இந்த பணம் பொருள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆனா மற்றவங்களுக்கு நாம செய்யற உதவியும் அது மூலமா கிடைக்கிற புகழும் தான் நம்முடைய உயிருக்கு உண்மையான ஊதியம் அல்லது பயன். முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.